காலத்தில் இப்படி நீர் சீரிப்பாய்ந்து வழிந்தோடிய படுகை அணை இன்று வறண்டு காணப்படுகிறது. புதுச்சேரியில் பிள்ளையார்குப்பம் செல்லிப்பட்டு இடையே சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே கடந்த 1906ஆம் ஆண்டு பிரெஞ்சுக்காரர்கள் காலத்தில் படுகை அணை கட்டப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரானது பழமையான இந்த படுகை தடுப்பணையில் தேக்கி வைக்கப்பட்டு அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களின் பாசன வசதிக்காக பயன்படுத்தப்பட்டு வந்தது. கடந்த 2021ஆம் ஆண்டு சங்கராபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் அணை முற்றிலும் உடைந்து போனது. இதனால் பல்லாயிரம் கன அடி நீர் வெளியேறி வீணாக கடலில் சென்று சேர்ந்தது. அணை முழுமையாக உடைந்து நீரின்றி போனதால் முன்பு 10 அடி முதல் 30 அடி ஆழத்தில் கிடைத்த தண்ணீர் 150 அடி வரை சென்று விவசாயம் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. முதலில் ஒரு சிறு பாதிப்பு ஏற்பட்ட போது எங்கள் விவசாய சங்கம் இது சம்பந்தமாக ஆட்சியாளரிடம் எடுத்து சொல்லியும் கண்டுக்காததனால் இன்று இந்த தடுப்பணை முழுவதுமாக சேதமடைந்துள்ளது. அனைத்து பயிர் வகையும் செய்ய வேண்டுமானால் இந்த தடுப்பணையை சீர் செய்து எங்களுக்கு நல்ல முறையில் தந்தால் அனைத்து வகையான பயிர்களையும் நாங்கள் பயிர் செய்வோம். நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து வந்தால் எங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். போர்க்கால அடிப்படையில் புதுச்சேரி அரசு உடனடியாக தடுப்பணையை புதிதாக கட்ட வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர்.